ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/8/2025 விஷுவவஷு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி. அதிகாலை 5:49 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 2:16 பின்பு சுவாதி. நல்ல நேரம் மதியம் 12:15 1:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாக கூடிய, நீண்ட நாள் நோய் சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டங்காக்கைக்கு அன்னம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். நலமும் வளமும் நாடி வரக்கூடிய சூழல்கள் தேடி வரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். உங்களால் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், ஒரு சில விஷயங்களில் ஒதுங்கி நிற்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்ட மச்சங்களை அந்தி பொழுதில் பார்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க ஸ்படிக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும். ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை அனுகூலம் கிடைக்கக்கூடிய, அனுகூலங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் முயற்சி பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க பிரம்மாண்ட நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி வளர்ச்சி தரும். வளமும் ஜெயமும் நாடி வரக்கூடிய சூழல்கள் அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் அகவல் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பக்கர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய அல்லது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க அவிநாசியப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் மன நிறைவும் அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைப்பதோடு வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க ஆதிலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கால தண்டாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2,
2 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, அலுவலகத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக பணியாற்றக்கூடிய, சக பணியாளர் மூலமாக சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளியின் சயனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க யோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய நிதானமான செயல்பாடுகளால் நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள் நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.